270 days program day 3 ஓட ஷெட்யூல் பார்க்குறோம். என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான வீடியோ, ஜென்ரல் தமிழ் தனியாக கொடுத்துருப்போம். ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. டே 3 டெஸ்ட் உங்களுக்கு செப்டம்பர் 19 நைட் 8 o'clock இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 10th இங்கிலீஷில் நம்ம டெம்பஸ்ட் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி படிக்கிறோம். இம்பார்ட்டண்ட்டானது ஒன்று. வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ளிமெண்ட்ரி லெசன். நிறையா புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு பிளே, அவர் எழுதுனதில் இது ஒரு பிளே. ஸோ புரியாத மாதிரி இருக்கும். புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 டைம் லெசனை ரீட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 7 படிக்கிறோம். 8th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 படிக்கிறோம். நான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 8th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 பார்க்குறோம். அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன். இது ஒரு இம்பார்ட்டண்டான லெசன். நமக்கு சிலபஸில் கவர் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லெசன் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசனாக இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 7 சொல்லியிருக்கேன். ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் நேஷனலிசம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் நேஷனலிசம். லாஸ்ட் 5 லெசன்ஸ் நான் கொடுத்துருக்க இந்த 5 லெசனுமே 10th ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். டே 3 நம்ம லெசன் 7 அப்படிங்கிறது படிக்கிறோம். இங்கிலீஷில் வந்து டெம்பஸ் சொல்லியிருக்கேன்ல, டெம்பஸில் நிறைய லைன்ஸ் இருக்கும். யார் யாருக்கு சொன்னா அப்படிங்கிற லைன்லாம் இருக்கும். ஸோ ஹூ செட் டு ஹூம் அப்படிங்கிறது சினானம்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். ஆத்தர் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறோம். பாக்ஸ் கண்டென்ட் படிக்கிறோம். புக் பேக்கோட ஒன்லைன் கொஷின்ஸ் நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 7th டே 1ல் 7th percentage புக் சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. 8th percentageோட புக் சம்ஸ் வந்து டே 2ல் சால்வ் பண்ணியிருப்பீங்க. வாட் டு ஸ்டடி அதே வாட் டு ஸ்டடி தான். ஃபார்முலாஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் சம்ஸ், புக் பேக்கோட ஒன்லைன் லைன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ 7th 8th மொத்தமாக சேர்த்தி முடிக்காமல் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே டே 3ல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டோட்டலாக டே 3க்கு வந்து 2 நாள் நான் டைம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ டே 3ல் வந்து நீங்கள் 7th 8th முடிக்காமல் வச்சிருக்க எல்லாமே முடிச்சிருங்க. இதோட லிங்க் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்ல ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்கும். மேக்ஸோட எக்ஸைஸ் சம்மோட சொல்யூஷன்ஸ்க்கான லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். பிடிஎஃப்ல லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த போர்ஷனோட பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. டே 3யோட பிடிஎஃப் டெலகிராமில் கொடுத்துருப்போம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.